கந்தா கடம்பா எதோ ஒன்று சொல்லுவாங்க. அது இல்லைன்னா சில பேர் ஒன்றுமே இல்லாமல் அச்சச்சோ சொல்கிறவங்க கூட இருப்பாங்க. ஆக என்னென்னலாம் வார்த்தைகளை சொல்கிறாங்கன்றது நமக்கு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆக அது ஆரம்பத்துலேருந்து தொட்டில் பழக்கம் தான் சுடுகாடு வரைக்கும் வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் இயற்கையாகவே காலகாலமாகவே நீ இறைவனை கும்பிட்டு கும்பிட்டு வந்தனா அவரோட பேரை சொல்லி சொல்லி பழகினா தான் உனக்கு அந்த இயல்பாக சாகிற நேரத்தில் அந்த பேரை உன்னால் சொல்ல முடியும், நினைக்க முடியும். இல்லைன்னா உன்னால் கடவுளை அந்த நேரத்தில் நினைக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதுக்கு ஒரு கதை கூட சொல்கிறார். யார்? கிருஷ்ணரே சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு படுபாவி இருந்தான். ஊர் உலகத்தில் செய்யாத தப்பு எல்லா தப்பும் இவன் செய்யக்கூடியவனாரும் இருந்தான். கடைசியாக என்ன பண்ணுவானாக்கா, அவன் பெற்ற தாயை அவன் கொல்லுவான். அந்த மாதிரி இருக்கும்போது ஊர் ஜனம் இதுக்கு மேலே பொறுத்துக்காமல் என்ன பண்ணுவாங்க, இந்த படுபாவியை விடக்கூடாதுன்னு சொல்லி அடித்து துரத்திக்கிட்டு வருவாங்க. அவன் வரும்போது என்ன பண்ணுவான்னா, ஒரு காட்டு வழியாக எங்கேயோ விழுந்து செத்து போயிடுவான். செத்து போனதுக்கப்புறமா அவனை தூக்கிறதுக்கு யமக்கிங்கனர் 2 பேரும் வருவாங்க, தூக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ சிவனுடைய ஆட்களும் வருவாங்க, தூக்க வராங்க. யமக்கிங்கனரை பார்த்து நீங்கள் தொடாதீங்க, நாங்கள் தான் இவங்களை தூக்கிட்டு சிவலோகத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஐயோ இவன் மகா பாவியாச்சே, இவனை போய் நீங்கள் தூக்கின்னு போக போகிறேன்றீங்களா? அது இல்லை, அவன் விழுந்திருக்கிற இடம் உத்ராட்ச மாலை, உத்ராட்ச மரம். அந்த மரத்தில் கீழே எல்லாம் சிந்தி கிடக்கிறதெல்லாம் உத்ராட்ச கொட்டைகளாக இருக்குது. இதுக்கு மேலே விழுந்திருக்கிறான். உத்ராட்ச கொட்டைகளையே படுக்கையாக போட்டு அதுக்கு மேலே விழுந்திருக்கிறான். அவனோட பாவம்லாம் இதோட தொட்டதோடு போயிடுச்சு. அதனால நீங்கள் அவனை தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னாச்சு, அவனும் முக்தி மோட்சம் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஒருத்தன் காட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏதோ பயந்து என்ன பண்ணியிருக்கிறான், அந்த விலங்கு ஒன்று வந்திருக்கு, சிங்கமோ புலியோ வந்திருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் இவன் மரத்து மேலே ஏறி நின்று அப்படியே இருந்திருக்கிறான். அது போகவே இல்லை, இவன் மரத்துலேயே இருந்திருக்கிறான். டைம் தூங்கிட்டா கீழே ஊந்துருமேன்னு பயந்துட்டு என்ன பண்ணுறான், அதில் இருக்கிற இலையெல்லாம் பிரித்து போட்டிருக்கிறான். என்னத்த இலையெல்லாம் பிரித்து கீழே போட்டிருக்கான். கீழே அவனுக்கே தெரியாமல் ஒரு லிங்கம் ஒன்று இருந்திருக்குது, அது மேலே விழுந்துகிட்டே இருந்திருக்குது. அந்த இலை வில்வ இலை. ஸோ வில்வ இலையை போட்டு இருந்ததுனால அது அன்றைக்கி டேட்டு வேறு சிவராத்திரி வேறு. சிவராத்திரி அன்றைக்கி வில்வ மரத்தில் உட்காந்துட்டு இலையை பிரித்து சிவலிங்கத்து மேலே போட்டிருக்கிறான். அதனால் அவனோட பாவகர்மெல்லாம் கரைஞ்சி போய் அவன் அன்றைக்கே செத்து போனப்போ அவன் முக்தி மோட்சத்துக்கு அடைஞ்சிட்டான். அந்த மாதிரி கடைசி நேரத்தில் நம்ம சாமி கும்பிட்றதுனால, கடைசி நேரத்தில் நம்ம பூஜை பண்ணுறதுனால, கடைசி நேரத்தில் அதனால